VB Days உடைய நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த குக்கரி டோப் 14 இன்ச்சில் ஆரம்பிச்சு 24 இன்ச்சஸ் வரைக்கும் 6 சைஸ்ல இருக்கும். உள்பக்கம் ஸ்டீல், வெளிப்பக்கம் ஸ்டீல், நடுவில் வந்து அலுமினியம். ஸோ சூடு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும், சீக்கிரமா குக் ஆகும். 50 வருஷத்துக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு, எதுவுமே ஆகாது. ஜனவரி 1ஆம் தேதி we are launching it. vbdays.comல நீங்க ப்ரீ புக் பண்ணலாம். ஜனவரி 15ஆம் தேதியிலேருந்து the products will be dispatched. இதை வந்து சிங்கிள் பீஸாகவும் வாங்கலாம். VB Days வாங்குங்க, சமைங்க, ஜமாய்ங்க. Hello and welcome to Venkatesh Bhat Samayal, presented by Idayam Oil, Preeti, and Paris Sugar. Paris outside, Nambika inside. எப்பவுமே வந்து நிறைய ஃப்ளேவர்ஃபுல் ஐட்டம்ஸ் எதிர்பார்க்குறோம். ஆனால் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருந்தால் கூட அதை வந்து பார்க்குறதோட நீங்கள் நிப்பாட்டிடுறீங்க. நான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் இருக்கிற டிஷ் எது போட்டாலும் எனக்கு என்னுடைய ஃபேஸ்புக்கில் வர்ற ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே ஒரு 50% கம்மியாயிடும். பார்க்குறவங்கலாம் பார்க்குறீங்க, ஆனால் அதை செஞ்சு பார்க்க மாட்டேன்றீங்க, அது எனக்கு ஃபோட்டோஸ் வர மாட்டேங்குது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வித் இதயம் தொட்ட சமையல் இஸ் நீங்கள் செஞ்சு பார்க்கணுன்ற ஐடியாவில் தான் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் யோசிச்சு இந்த மாதிரி ரெசிபிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலேட் பண்ணுறோம். அது ஒரு டீம் உட்காந்து வேலை செஞ்சு இந்த மாதிரி ரெசிபி தான் பார்ப்பாங்க. ஒரு 50 ரெசிபி எழுதுனா அது ஒரு 10 தான் நான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு பண்ணணும். நீங்கள் அதை செஞ்சு பார்க்கணும், அதுதான் ஐடியா. நீங்கள் டிவியில் பார்க்கறதுக்காக நான் பண்ணல, நீங்கள் அதை வீட்டில் செஞ்சு பார்க்கணும், உங்களுக்கு அது தெரியணும் அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு. அதுக்காக தான் நம்ம செய்கிறோம் இந்த ப்ரோக்ராம். ஸோ நான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ரெசிபி ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் வாங்கி வந்து செய்கிற மாதிரி வச்சா நீங்கள் செய்ய மாட்டேன்றீங்க. ஸோ நான் இன்றைக்கி செய்ய போகிறது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். யூஸ்வலாக வந்து நார்த் இந்தியாவில் வந்து இந்த ஸ்டஃப்டு பரோட்டா அதெல்லாம் பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ப்ராசஸ் இல்லாமல் ரொம்ப ஈஸியான ப்ராசஸில் ஒரு சப்பாத்தி, கார சப்பாத்தின்னு சொல்லுவாங்க. ஒரு கார சப்பாத்தி, அது கூட ஒரு நாட்டு சட்னி. இது வந்து நார்த் இந்தியன் ஃப்ளேவராக இருந்தாலும் இது அடாப்டேஷன் வந்து நான் சவுத் இந்தியன் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ தட் அவர் பீப்புள் வில் லைக் இட். அந்த பூண்டு சட்னி, அதில் கொஞ்சம் அந்த மாங்காய் போட்டு செய்கிற அந்த சட்னியும், இந்த கார ரொட்டியும், இந்த கார பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். கோதுமாவில் செய்கிற அதே சப்பாத்தி மாவு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நான் 250 கிராம் மாவு எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு 250 கிராம்ஸ் கோதுமை மாவு, ரெகுலர் கோதுமை மாவு. அதுக்கு தேவையான உப்பு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாவில் ஒரு கொத்தமல்லி, அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணுங்க. நான் ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி போட்டிருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணுங்கள். இதை சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணி, கொஞ்சம் சூடாக தண்ணி இருந்ததுன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். ஸோ முடிஞ்சால் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த மாவு என்ன ஆகும்னா நீங்கள் சப்பாத்தியை தேய்க்கும் போது சாஃப்ட்னஸ் கிடைக்கும். உப்பு, கொத்தமல்லி, தண்ணி, கோதுமை மாவு, இது இத்தனையும் போட்டு பூரி சப்பாத்தி மாவு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். பாருங்கள், இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இவனை ஒரு துணி வச்சு சைடில் மூடி வச்சுடுங்க. அவ்வளோதாங்க. இந்த மிக்ஸ் பண்ணி இதை சைடில் வச்சுருங்க, ஒரு துணி வச்சு மூடிடுங்க. இவன் ஒரு 1/4 மணி நேரம் இங்கே இருக்கட்டும். ஸோ இப்போது இந்த மாவு இங்கே ரெடியாக இருக்குங்க. இந்த சப்பாத்தி மாவு நான் கொத்தமல்லி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாய் இப்போது அடுப்பை பற்ற வச்சு இந்த கடாய் சூடாகட்டும். நான் இங்கே இதயம் மஸ்டர்ட் ஆயில் வச்சுருக்கேன். ஸோ இந்த கடுகு எண்ணெய் அப்படின்றது வந்து பெங்காலி குவிசீன்லலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க மஸ்டர்ட் ஆயில். நான் வந்து இதயம் கடுகு ஆயில் யூஸ் பண்ணுறேன். எக்ஸலண்ட் ஃப்ளேவர். அது 2 டேபிள் ஸ்பூன் இதயம் கடுகு எண்ணெய். ஓகே, எந்த கடுகு எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம். மஸ்டர்ட் ஆயில் இஸ் எனி மஸ்டர்ட் ஆயில் இஸ் அ வெரி ஃப்ளேவர்ஃபுல் ஆயில். நான் என்கிட்ட இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த கார சட்னி அப்படின்றது வந்து யூஸ்வலாக வந்து இந்த நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலு பரோட்டா, முள்ளங்கி பரோட்டா, காலிஃப்ளவர் பரோட்டா, கோதுமை பரோட்டா, இதெல்லாம் வந்து தயிர் அதுக்கப்புறமா ஊறுகாய் வச்சு சர்வ் பண்ணுவாங்க. காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ்வலாக சாப்பிடும்போது இந்த ஸ்டஃப்டு பரோட்டா வந்து ஊறுகாய் அதுக்கப்புறம் தயிர் வச்சு சர்வ் பண்ணுவாங்க. நான் வந்து தயிரும் இந்த கார்லிக் சட்னி வச்சு உங்களுக்கு நான் சர்வ் பண்ண போகிறேன். இது என்ன ஆகுனா வெரி ஃப்ளேவர்ஃபுல் சட்னி, ஒரு ரொம்ப ரஸ்டிக், ஒரு வில்லேஜ் ஸ்டைல் சட்னி. ஸோ நான் கடுகெண்ணெயில் பண்ணுறேன். அப்படி கடுகெண்ணெய் கிடைக்காட்டி நீங்கள் நல்லெண்ணெயில் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் கடுகெண்ணெய் போட்டிருக்கேன். கடுகெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், அது கூட 1 ஸ்பூன் கடுகு,
அந்த கடுகு பொரிஞ்சோடனே 1/2 ஸ்பூன் சீரகம். நீங்கள் நீட்டு மிளகா வச்சுருக்கேன், நம்ம ரெகுலர் நீட்டு மிளகா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நான் ரொம்ப மீடியம் சைஸ் போட்டிருக்கேங்க, 15 மிளகா போட்டிருக்கேன். சப்போஸ் நீட்டு மிளகா பெருசு இருந்ததுன்னா ஒரு 10 போட்டுங்க போதும். போட்டு கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க, இல்லைன்னா அடி பிடிப்பான். இந்த மிளகா வதங்கின உடனே நான் இங்கே பூண்டு வச்சுருக்கேன், ஒரு 100 கிராம் பூண்டு, உரிச்ச பூண்டு 100 கிராம். அதையும் இந்த எண்ணெயில் போட்டு இந்த கடுகு எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெயில் நல்லா வதக்குங்க. இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இந்த கார்லிக் மட்டும் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க. சூடு ஜாஸ்தி இருந்ததுன்னா பூண்டு மேலே இருக்கிறது வந்து அந்த கலர் வந்துடும், கோல்டன் ப்ரௌன் வந்துடும், உள்ளே வந்து அந்த பச்சை ஸ்மெல் வரும். இந்த சட்னிக்கு அந்த பூண்டுடைய பச்சை ஸ்மெல் வரக்கூடாது. வந்ததுன்னா அந்த கார ரொட்டி கூட சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ இந்த பூண்டு ரோஸ்ட் பண்ணும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5-6 நிமிஷம் வதக்குங்க. இது நல்லா உள்ள வரைக்கும் குக் ஆகட்டும். ஸோ தட் அரைக்கும் போது இஞ்சி பூண்டு ஸ்மெல் வராமல் நல்லா சட்னியோட ஸ்மெல் வரணும். இந்த பூண்டு பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் 1-2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த பூண்டு வந்து மைல்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இந்த தனியாவை போடுங்க. இந்த தனியா அந்த சூடுலேயே வந்து அந்த பச்சை ஸ்மெல் போய் ஒரு ரோஸ்டட் ஃப்ளேவர் கொடுக்கும். தனியா ரொம்ப ரோஸ்ட் ஆகக்கூடாது, மைல்டாக ரோஸ்ட் ஆகணும். இதுக்கு தனியாவை போட்ட உடனே அந்த போட்ட இந்த ஆயில் இருக்கு இல்லைங்களா, அந்த கடுகு எண்ணெய் அதை அப்படியே ஃபுல்லாக இழுத்துக்கும். இந்த தனியா நல்லா கோல்டன் ப்ரௌன் ரோஸ்ட் ஆன பிறகு நான் இங்கே ரெகுலர் மாங்காய், உங்ககிட்ட கிளிமூக்கு மாங்காய் அந்த தோத்தாபுரின்னு வாங்க, அது இல்லைன்னா வருஷம் ஃபுல்லாக மாங்காய் கிடைக்கும், புளிப்பு மாங்காய் எதாவது இருந்ததுன்னா தோத்தாபுரி மேங்கோ வந்து அந்த கிளிமூக்கு மாங்காய் வந்து கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தி, புளிப்பு கொஞ்சம் கம்மி. இந்த ரெகுலர் மாங்காய் குண்டு மாங்காய் கிடைக்கும், இது வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும், அது வந்து கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தி. ஸோ புளிப்பு ஜாஸ்தி இருக்கிற மேங்கோ கிடைச்சா நல்லது. நான் இங்கே ஒரு மேங்கோ வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 50-75 கிராம் மாங்காய். அப்படி மாங்காய் கிடைக்காட்டி ஒரு 25 கிராம் புளி சேர்த்துங்க. மாங்காய் இல்லாத பட்சத்தில் 25 கிராம் புளி சேர்த்துங்க. மாங்காய் இருந்ததுன்னா 50-75 கிராமுக்கு மாங்காய் சேர்த்துங்க. இந்த மாங்காய் அந்த பூண்டு மாதிரியே நல்லா குக் ஆகணுங்க. இந்த ரா மேங்கோ நல்லா சர்க்குலண்ட்டாக அதை ஜூஸியாக குக் ஆகணும். ஏன்னா அரையும் போது மாங்காய் பேஸ்ட் மாதிரி தெரியக்கூடாது. பூண்டும் சரி இந்த மாங்காயும் சரி. இது நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாள் ஆனாலும் உங்கள் ஃப்ரிட்ஜில் இதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், கெட்டே போகாது. 10 டேஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுவும் புளி போட்டு அரைச்சிங்கன்னா கேட்கவே வேணாம், 10 நாளைக்கு தாராளமாக வைக்கலாம். இந்த கார்லிக் பாருங்கள் எப்படி பியூட்டிஃபுல்லாக குக்காக இருக்குன்னு. இது மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகணும் கார்லிக் பூண்டு. இல்லைன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது ஸ்மெல்லு வரும், அது ஒழுங்காக குக்காவாட்டி. இவனுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னை எப்படா அரைக்க போகிறீங்கன்னு காத்துன்னு இருப்பானுங்க. இந்த ஒவ்வொன்றும் நம்ம நாக்கில் வந்து டான்ஸ் ஆடும். அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே, அது மஸ்டர்ட் ஆயிலாக இருக்கட்டும், பூண்டு இருக்கட்டும், மேங்கோ இருக்கட்டும், காஞ்ச மிளகா, தனியா, சீரகம், இது எல்லாமே வந்து இட் ஹேஸ் இட்ஸ் யூனிக் ஃப்ளேவர்ஸ். ஒரு சட்னியாக இதை அரைக்கும் போது இட் வில் பி மேஜிக். ஓகே, இப்போ மாங்காய் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் என் ஃப்ரெண்டு இருக்கான் பாருங்கள், 1 டீஸ்பூன் ஃபுல் நான் இங்கே ஸ்வீட் கேர் சுகர் யூஸ் பண்ணுறேன். பேரியோட ஸ்வீட் கேர் சுகர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த சுகர் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் சர்க்கரை 1 ஸ்பூன், 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு கேஸும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி கடாய் இருக்கிற சூட்லேயே அந்த சர்க்கரை மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். இது எதுக்குன்னா இந்த காரம் இந்த ஃப்ளேவர்லாம் இருக்கும்போது அந்த மைல்டு ஸ்வீட்னஸுக்கு இந்த சுகர் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் இது வந்து நம்ம சூடாக இருக்கும்போது சர்க்கரை போட்டோம்னா மேலே வந்து ஒரு கிளேசி ஃபீல் கொடுக்கும். நீங்கள் அரைக்கும் போது அந்த சட்னிக்கு ஒரு நல்ல கிளேசி ஷைன் கிடைக்கும். நான் இங்கே பேரியோட ஸ்வீட் கேர் சுகர் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் எனக்கு பார்டர் லைன் டயபெட்டிஸ். அதாவது நான் இதே மாதிரி சர்க்கரை சாப்பிட்டா எனக்கு சீக்கிரமாக டயபெட்டிஸ் வரும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் இந்த ஸ்வீட் கேர் சுகர் சாப்பிட்றேன். ஸோ தட் அது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் சுகர், டயபெட்டிஸ் வர்றதை தள்ளி போடுற குவாலிட்டிஸ் அதில் இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு அதை செஞ்சுருக்காங்க. மாதுளைப்பழம், இஞ்சி, சினமன், நெல்லிக்காய், இந்த மாதிரி
பல இன்க்ரீடியன்ஸ் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸில் இருக்கிற சக்தியை வச்சு இந்த ஸ்வீட் சுகர் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் நார்மல் சுகர் மாதிரி எங்கெல்லாம் சர்க்கரை யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். மாற்றி பிரீத்தி ஜோடியாக் காஸ்மோ அந்த மிக்ஸியில் அரைக்கிறேன். இதை ஒரு 2 ரவுண்ட் அரைஞ்ச பிறகு ஒரு 50 ml தண்ணி ஊற்றிட்டு திருப்பி மூடி அரைங்க. இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதை இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிங்க. இந்த மாங்காய், காஞ்ச மிளகா, பூண்டு இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஃபேண்டாஸ்டிக்காக குக் ஆகிருப்பானுங்க. இப்போது அடுப்பை பற்ற வச்சு இதை அரைச்சி முடித்த பிறகு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு இதில் போட்டுருங்க. போட்டுட்டு 1 ஸ்பூன் கடலெண்ணெய், மந்த்ரா கடலெண்ணெய் நான் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு. இந்த கடுகு பொரியுது. இந்த பொரியிற கடுகில் ஒரு 1/2 டீஸ்பூன் கோபுரம் மாதிரி பெருங்காயத்தூள் போட்டுட்டு அந்த சூட்லேயே இவனை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே பாருங்கள் பெருங்காயத்தூள் போட்டேன். பெருங்காயத்தூளை போட்டு இங்கே இந்த சட்னியை இதில் கொட்டிடுங்க. நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த உப்பு போட்ட சட்னியை இது மாதிரி கொட்டிடுங்க. கொட்டிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நீங்கள் போட்ட உப்பு, பெருங்காயம், கடுகு எல்லாம் சேர்ந்து இந்த சூடில் பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிடும். பாருங்கள் அப்படியே லட்டு மாதிரி வந்து விழும். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி. ஸோ இங்கே இந்த சட்னி ரெடியாக இருக்குது. இந்த சட்னியில் நான் இங்கே நெய் வச்சுருக்கேன். இவன் எல்லாம் அரைச்சி இந்த பவுலில் போட்டு தாளிப்பெலாம் போட்டு இங்கே வச்ச பிறகு இவன் மண்டை மேலே இது மாதிரி 2 ஸ்பூன் நெய்யை மேலே தடவி விட்ருங்க. இது மாதிரி இது என்ன பண்ணுன்னா அந்த சட்னிக்குள்ளே அப்படியே மைண்டாக மிக்ஸ் ஆகி மேலே ஒரு கிளேஸ் கொடுத்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃப்ளேவர் கொடுப்பான். அவன் அப்படியே அங்கே ஊறட்டும். ஓகேங்களா, அவ்வளோதான், அங்கே சட்னி இருக்கட்டும். இப்போ இங்கே நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு இருக்குது. இந்த மாவில் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு இவனை நல்லா சாஃப்டாக நீட் பண்ணணும். இதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மாலிஷ் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு அளவு இவன் என்ன மாதிரி வெண்ணெய் மாதிரி வருவான். முழுன்னு பாருங்க. இவனை நல்லா இது மாதிரி மாலிஷ் பண்ணணும். ரெண்டு கை வச்சு இது மாதிரி நல்லா மாலிஷ் பண்ணுங்க. மாலிஷ் பண்ணி இது மாதிரி வச்சுருங்க. கையில் இது மாதிரி மாவை தேய்ச்சி இது மாதிரி ஒரு பாரட்டை எடுத்து சின்ன சின்ன ரவுண்டாக போடுங்க. இது மாதிரி கோதுமை மாவில் ஊற வச்ச மாவை எடுத்து இது மாதிரி இது பாருங்கள், சின்னதாக, ரொம்ப பெருசாக இல்லை, இது மாதிரி சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிங்க. தேய்ச்சதில் இது உள்ளார இது மாதிரி நெய் ஃபுல்லாக தடவி விடுங்க. அதுக்கு மேலே நல்லா ஒரு ஒரு லாவிஷ் ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் காஷ்மீரி சில்லி பவுடர் அந்த நெய்க்கு மேலேயே ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் இது மாதிரி போட்டுட்டு சாப் பண்ண கொத்தமல்லி இருக்கீங்களா, அதை இது மாதிரி போடுங்க.
போட்டு இது மாதிரி தட்டி இவனை ஒன்று இப்படி அமுக்கி விடுங்க. அரைப்பிறை பிறை மாதிரி மடித்து திருப்பியும் இது மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி மடித்து ஒரு அமுக்ஸ், அவ்வளோதாங்க. இது மாதிரி அமுக்கி இது மாதிரி சைடில் வச்சுருங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தனா இப்படி தேய்ங்க, சின்ன ரவுண்ட் ஷேப் பண்ணுங்க. உள்ளே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் நெய் எடுங்க, இது மாதிரி உள்ளே கொட்டி ஃபுல்லாக தேய்ங்க நெய்யை. அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் கையில் ஒரு சிட்டிகை, கொஞ்சம் பெரிய சிட்டிகை மிளகாத்தூள், வெறும் காஷ்மீரி சில்லி தான், வேறு எதுவுமே போடல நான். தெகி மிர்ச் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இப்படி வச்சு தட்டி இதை இது மாதிரி மூடிடுங்க. மூடி இந்த ஸ்கானரை சீல் பண்ணிவிடுங்க. எவனும் வெளியில் தப்பிக்கூடாது, அவனை எல்லோரும் உள்ளே இருங்க. சமோசா மாதிரி இது மாதிரி மடிங்க. இப்போ தட்டி வச்சாச்சு. இப்போது தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். இது சூடாகிற சமயத்தில் இது மாதிரி கொஞ்சம் கோதுமை கல்லில் தேய்ச்சி நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் தெரியுமா, இவனை பொறுமையாக இப்படி இவன் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர்ற மாதிரி பொறுமையாக இவனை அலேக்கா அப்படி தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிங்களா? இப்போது இந்த சூடான தோசைக்கல்லில் லைட்டாக நெய்யை தேய்லிங்க. தேய்ச்சிட்டு நல்லா கல் சூடான பிறகு, அந்த நெய் சூடான பிறகு இது மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தி கார ரொட்டியை இது மாதிரி கல்லில் போட்டு இதுக்கு மேலே ஒரு 1/4 ஸ்பூன் நெய், 1/4 ஸ்பூன் போடுறீங்களா 1/2 ஸ்பூன் போடுறீங்களான்னு உங்கள் இஷ்டங்க. நீங்கள் டயட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க. நான் இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன். போட்டு இது 2 சைடையும் சப்பாத்தி குக் பண்ணுற மாதிரி குக் பண்ணுங்கள். நல்லா உள்ள வரைக்கும் குக் பண்ண. ஏன்னா நீங்கள் 3ஆக மடிச்சிருக்கீங்க. மடிச்சிருக்கும் போது உள்ள வரைக்கும் அது குக் ஆகணும். 3 லேயரில் இருக்கும் மாவு. ஸோ உள்ள வரைக்கும் குக் ஆகணும்னா பொறுமையாக ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது போட்டுட்டு ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு 2 சைடில் ஈவனாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி சப்பாத்தி குக் பண்ணுற மாதிரி குக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த குக் பண்ணுற நேரத்தில் தான் உள்ளே இருக்கிற அந்த கொத்தமல்லியும் சரி, அந்த மிளகாத்தூளும் சரி, நெய்யும் குக் ஆகும். அந்த நெய் வந்து எதுக்கு நீங்கள் ஊற்றுறீங்கன்னா, உள்ளே இருக்கிற மிளகாத்தூள் வந்து ஒரு மீடியம் வேணும் அது குக் ஆகிறதுக்கு. அதுக்கு தான் அந்த நெய்யை போட்டிருக்கோம். அந்த நெய் கூட சேர்ந்து அந்த மிளகாத்தூள் இந்த ஹீட்டில் குக் ஆகணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக 2 சைடு நல்லா இது மாதிரி ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி தோசைக்கல்லில் இப்படி வச்சுடுங்க. பட்டர் மாதிரி இருப்பான், வெண்ணெய் மாதிரி இருப்பான். ஏன்னா நீங்கள் அது வேறு சுடு தண்ணியில் கலக்கி வச்சிங்க இவனை கேட்கணும், அப்படி உடைக்கும் போதே தபக்கன் போயிடும். அவ்வளோதாங்க. இது மாதிரி 2 சைடும் பியூட்டிஃபுல்லாக குக் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இது மாதிரி ஒவ்வொன்றா பொறுமையாக அவசரப்படாமல் இது மாதிரி மாவு தட்டி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர்ற மாதிரி அந்த மசாலா எல்லா சைடும் ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி இதை தேய்ங்க. அவ்வளோதான். இது மாதிரி தேய்க்கிறீங்க, கல்லில் போடுறீங்க, 2 சைடு நெய்யை தெளிக்கிறீங்க. இவன் கூட நம்ம நாட்டு சட்னியும் தயிரையும் வச்சு கொடுத்தீங்கன்னா 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு 6 சப்பாத்தி, என்ன மாதிரி இருக்கிறவங்க ஒரு 3 சப்பாத்தி. காத்தால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், மதியானம் 3 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் கண்டிப்பாக எதுவும் தேவைப்படாது. நல்லா ஒரு கப்பு தயிர், கட்டி தயிர் வச்சிங்க. அந்த தயிர் கூட இந்த சட்னி சைடில் இவ்வளோ வெட்டின வெங்காயம் ஒரு 2 பீஸ் சாப்பிட்டு கிளம்புனீங்கன்னா வெளியே போகும்போது வாயை கொப்பளிச்சிட்டு போங்க. ஏன்னா வெங்காயம் சாப்பிட்டு போவோம், வெளியில் எவன் பக்கத்துலேயே வரமாட்டான். அவ்வளோதான். ஒரு ஃபண்டாஸ்டிக் கார ரொட்டி வித் நாட்டு சட்னி செஞ்சு பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சுலபம். இது பார்க்குறதுக்கு உள்ள ப்ராசஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, பட் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதில் வந்து அவ்வளோ ஸ்பைசஸ், உடம்புக்கு நல்ல கார்லிக்கெல்லாம் வந்து இன்ஃப்ளமேஷனுக்கு அவ்வளோ நல்லது. வயிறில் எந்த பிரச்சனையும் வராது. கட் ஹெல்த், இன்டெஸ்டைன், குடலுடைய ஹெல்த் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கார்லிக் நிறைய சேர்த்துங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஒரு நாட்டு சட்னி, ஒரு கார ரொட்டி உங்களுக்காக இதயம் தொட்ட சமையலில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. ஆல் ஏஜஸ் என்ஜாய்.